கலைக்குள்ள சொல்லி அதுக்கு முன்னதாக 2 முறை வந்து நமக்கு நம்ம மாவட்டத்தில் நமக்கு கலைஞர்களுக்கு இந்த எச்ஐவி ப்ராஜெக்ட் மூலமா பல்வேறு கிராமங்கள்லயும் தெருமுனையிலையும் நகர்ப்புறத்திலையும் மக்கள் வாழ்விடத்துல போயிட்டு இந்த நிகழ்ச்சியை செய்யறதுக்கு நம்முடைய மாநில திட்ட அலுவலகம் நம்ம எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தினுடைய நிகழ்ச்சி கொடுத்தாங்க. ஆனாலும் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிபிஎம் மேம் இருக்காங்க இல்லையா, ரொம்ப அற்புதமான நம்ம அணுகுமுறை. ஒரு முறை கூட அவங்க கோபப்பட்டது இல்ல. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாம் அனாலிசிஸ் கொண்டு போய் நேரத்துக்கு முன்ன பண்ண வந்தாலும் கோச்சிக்காம மக்கள்கிட்ட நிகழ்ச்சி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அக்கறை இருக்கியா, அந்த அக்கறைக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சி போயினா பழைய சேவை நிகழ்ச்சியை தொடங்கும்.
அந்த மேலே அது அருமையான வணக்கம் வச்சோம்ல. ஆ. ஏன் உங்க மக்கள்லாம் வணக்கம் வைக்கல? யார் வணக்கம் ஏன் உங்க மக்கள்லாம் வணக்கம் வைக்கல? எங்க மக்கள் வணக்கம் வச்சுட்டாங்க. எப்போ? அவங்க எத்தனை தடவை எழுந்து சேர்த்து உட்கார வைப்பேன். அப்படியா? அம்மா, ஆ. மனுஷன் தட்டைக்கு உட்காரலாம். ஆமாண்ணே. மைக் ஒரு மைக் ஆஃப் பண்ணுங்க. மனித தட்டை பிக்கிற வாழ்றதுக்கு சரி. ஒன்று ஆரோக்கியம் வேணும். அண்ணே. அதுக்கு அதான் என்ன பண்றாங்க? சரி. நல்ல சத்தான ஆகாரத்தை சாப்பிட சொல்றாங்க. ஆமா. அவங்க சத்தா சாப்பிட்டா கூட ஆமா. ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? வழிபாடு ஒரு வீர பொம்பளை பிள்ளை. வடமொழி வீர பொம்மை பிள்ளை. ஆமா. சிங்கப்பெண். சிங்கப்பெண். ஆமா, வீர தமிழ் சிங்கி. ஆமா. அதனால கைத்தட்ட உற்சாக பண்ணி வரவேற்குங்க. ஆமா, சிவம். ஆமா, மிக சிறந்த கலைஞர் நமது சிலம்பராட்ட கலைஞர் நமது சாந்தி அவரை அன்புடன் மேடைக்கு வரவேற்று சிறப்பு செய்கிறோம். இந்த சிறப்பு கலை போல படை அடிச்சு எப்படி விரட்டுறாங்களோ அந்த மாதிரி நம்முடைய கலைக்குழு பெண்கள் எந்த அளவுக்கு இந்த படையை எடுத்து அடிச்சு விரட்டுறது மாதிரி நம்முடைய மாவட்டத்துல சுத்தமா எச்சிங்கிற ஒரு கிருமியை அடிச்சு விரட்டோங்கிறத நம்ம உறுதியா இருக்கிறோம். பார்க்கிற மக்கள் எல்லாரும் அதே மாதிரிதான் இந்த சிறப்பத்துல காட்டுற வேகம் நம்முடைய எச்சைமையும் அந்த வைரஸை தடுக்கிறதுக்கான கலைக்குழு சீர சிறப்பா செயல்படுவதற்கு தெரிந்து கொண்டு அதை தொடர்ந்து நிறைய பேர் கலைகள் இருக்கு. அந்த கலைகள்ல ஒரு காவடி அடிச்சுட்டு பாக்கலாமா? காவடி பண்ண போறீங்களா? ஆமா. காவடிக்கு முன்னால ஒரு முக்கியமான செய்தி சொல்றோம். சொல்லுங்க. நாடக நடத்தணும்னு இருக்கோம்னே. நாடகமா? ஆமா. அண்ணே, நாடகமா? சரவணாச்சா? எங்க வீட்டுல போய் தாய் தலைவனில இருக்குதுங்க. எனக்கு படுத்து தூங்கறதுக்கா? நீங்க தானே நாடகம் சொல்லுவீங்க. நாடகம் வந்து எப்படி பார்ப்போம்? வீடு அட்டா கட்டில் போட்டு பார்ப்போம். இந்த இடத்துல கட்டில் போட முடியுமா? தங்கச்சி, நீ சொல்ற மாதிரி அர்ச்சனை மயான நாடகம் கிடையாது. சரி. நாங்க சொல்லப்போற விழிப்புணர்வு நாடகம். என்ன நாடகம் தெரியுமா? விழிப்புணர்வு நாடகம். டிவில பாக்குற நாடகம் மனுஷனோட மூளையை சிந்திக்க வைக்காது. டிவியை பார்க்குற நாடகம் எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப யார் வேணாலும் எடுத்து சொல்லுவாங்க. யார் வீட்டுல எந்த மாமியார் எப்படி இருக்கு, அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த புருஷன் எப்படி இருக்காரு, ஆமா. எல்லாம் காட்டான்னு சொல்லுவாங்க. அந்த கதையை விட்டு. அந்த கதையை விட்டு. நாங்க நடத்தப்போற நாடகம். சரி. மக்களுக்கு சிந்திக்கக்கூடிய நாடகம். அப்படியா? அறிவை வளர்க்கக்கூடிய நாடகம். தமிழகம் மட்டுமில்லாம சரி. உலகம் முழுவதும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு நோயா இருந்தத மக்கள் மனசுல மாற்றத்தை கொண்டு வந்து இன்னைக்கு தன்னம்பிக்கை கொடுத்து சரி. அவங்களை தைரியமா வாழ வைக்க போற நாடகம். நாடகம் நாடகம் வரீங்க. ஆனா அந்த நாடகம் தலைப்பு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. யாருக்கு தெரியுமா? பாதுகாப்பு. ஏய், பாதுகாப்பு என்ன இருக்கு அப்படிங்கிற? அண்ணே, அண்ணே. ஆ, எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? டிஸ்டன்ஸ். ஏய், நீங்க என்னடா பண்ற? அண்ணே, இதை கேளுங்க. இப்படி ஒட்டுறது வரசுறது, சரி. இப்படி எட்டது இறந்துறது, ஆமா. இப்படி கேப்ப உண்டாக்குறது, ஆ. இப்படி எதுவா இருந்தாலும் சரி. நாங்க சொல்ற நாடகத்தை பாருங்க. அங்க இருந்து தமிழ் வீட்டுல பேசு. செய்யற வழக்கம். நீ எங்க இந்த ஆட்ட ஆடுற? போமா. ஐயா வணக்கம் பண்ணிக்க வேணுங்க. ஐயா வணக்கம் வணக்கம் வேணுங்க. வணக்கம் வணக்கம் வேணுங்க.
உங்களுக்கு தான் சொல்ல போறேன் மேலே. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட அங்கிள் என்ன சொல்லவும் மாட்டா மாட்டேன். அதாவது அழகான பொண்ணுதான் அதுக்கு என்ன கண்டுதான் அழகான பொண்ணுதான் அதுக்கு என்ன கண்டுதான் எங்கிட்ட இருப்பதான் நானே தானா சப்ளை என்கிட்ட இருக்கு பாத்தீங்கன்னா கோதாவரி காவேரி யமுனா மேரி ஆந்திரா கேரளா கர்நாடகா மொத்தமாக வச்சிருப்பேன். என்கிட்ட வர சந்தோஷப்படுறது தான் என் வேலை. என் பொண்ணு அங்கிள் என்ன சப்ளை? நான் எவ்வளவு பெரிய சப்ளை தெரியுமா? உலகம் ஃபுல்லா பல்ல எடுத்து அதுல கம்பன் எடுத்து அதுல வயல் கொடுத்து உலகம் ஃபுல்லா நான் சப்ளை பண்ணிடுறேன். நான் எவ்வளவு பெரிய சப்ளை? எவ்வளவு பெரிய சப்ளை மலையில அழைச்சிட்டு போய் காலாப்பி கடையில் தண்ணி போறா. நீங்க போய் சப்ளை கிடையாது. வேற என்ன சப்ளை? வேற சப்ளை வேற என்ன? என்ன இது? உங்களுக்கு அந்த சப்ளை ஆரியா நல்லா இருக்காது. இது வேணாம் மாமா. இது வேணாம். இது ஓகே மாமா. இது ஓகே. ஆந்திரா வரம்பு இது ஓகே மாமா. ஓகேவா? ஓகே. எவ்வளவு பாக்கெட் அப்போ வச்சிருக்கேன்? 51. 51 வாங்குறேன். அது கோயம்புத்தூர் கொடுத்துருக்கேன். சரிங்க. சரி வந்து என்ன சொல்லுங்க? பொண்ணுக்கு சாலே சந்தோஷமா இருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இங்க ஒரு ஆப்பிள் வச்சிருக்க மாட்டேன். ஆப்பிளா? ஆமா. இங்க வா மாமா. இந்த கரண்ட்ல ஜெனரேட்டர் இன்வெர்டர் அந்த மாதிரி ஆகுதா? ஈபி புத்தி போட்டவன். நான் அதை சொல்லலையா? ஏன் மாமா? நான் சொல்றேன் கேளு. ஆ. ஆப்பிள் கேளு. நீ காண்டம் போடலாம், காண்டம் போடலாம், காண்டம் போடலாம். என்னது? காண்டம் போடலாம். காண்டா? போடலாம். போடு காண்டம் போட்டா ரொம்ப நேரம் சந்தோஷமா இருக்க முடியாது. மாமா நான் 3 மாசமா யூஸ் பண்ணலையா? நம்ம பாருங்க வேணும் பாதரத்து பண்ணலாம். என்ன பாருங்களே காப்பிட்டீங்களோ அதெல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட காசு கொடுத்து இல்ல. ஆமா ஆமா. 22 பாப்பா சரி. இருக்க நான் கூப்பிட்டு அது நீங்களே சொல்லுங்க மாமா அது நம்ம வந்து காலவரேன் இந்த ஆந்திரா கேரளா நீங்க இது வேணாம் மாமா இது ஓகே மாமா இது ஓகே மாமா ஓகே நல்லா இருக்கு ஆமா ஆமா சொல்லுங்க ஆமா சரி என்ன ஆப்பிள் தேவை என்ன ஆரி ஆப்பிள் இல்லையா ஒரு ஃப்ரீ சொல்லுங்க என்னது நான் காண்ட போடுவேன் யார் சொன்னா நான் 2 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் காண்ட போடுறதுனால எனக்கு ஹெச்ஐவி இருந்து பாதுகாத்துக்கிறேன் ஏதோ நான் சும்மா இருந்துக்கிறேன் ஆமா இந்த அப்படி வந்து அதெல்லாம் யோசிக்கலாமா? ரொம்ப யோசிக்கணுமா அதெல்லாம் அந்த பாரு அது முடிக்கலாம் அப்படி தேவையில்ல. 48ல பாப்பா ரெடியா இருக்கு. அம்மா இருக்கும். ரெண்டு பையன் அம்மாவா? இருக்கு இருக்கு சந்தோஷமா போய்க்கலாம். சரி. என்ன அது கரண்ட்ன்றாங்க ஒருத்தர் வந்தாரு. ஆமா. கோட்டர் இருக்கிறாங்க. கோட்டர் இருந்தாரு. கோட்டர் வந்தாரு. இன்னும் நான் சொல்ல மாட்டேன்னா சம்பளம் சட்டா வாங்கி சரி. கோட்டர் இருக்கிறாங்க. சரி கோட்டர் இருந்தாரு. அவரு வந்து காட்ட போடுவான்றாரு. சரி. இன்னொருத்தர் மாமான்றாரு. மாமான்றாரு. செல்லமா அக்குள்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா. என்ன நடக்குது என்ன ஒரே சந்தேகமா தான் போயிட்டு இருக்கு. அதான் தெரியல என்ன நடக்குது. இனிமே பாப்போம் என்ன நடக்குது. பாப்போம். தந்தானே தந்தானே தானே தந்தானே 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 தானே
வாங்கிட்டு நீ வாங்கிட்டு வரும்போது அதை வாங்கிட்டு வர சொன்னா பிரியாணி சும்மா எங்க கடை இருக்கு கடைக்காரங்க அண்ணே கடை இருக்கு வாங்க இதெல்லாம் நீங்களா முன்னாடியே வரும் பார்த்தா இவ்வளவு லேட்டா வர ரெகுலர் கஸ்டமர் தானே ரெகுலர் இன்னும் கொஞ்சம் லேட்டா ஆச்சுங்க சரி வா வா அது சரி எது விட்டா புரியாது குடு அது எது அங்க புரியுது அதுதானே தெரியாது பேசுவேன் சரி சரி எத்தனை வேணும் ரெண்டு போதுமா என்ன போயிடா என்ன காண்ட போற வேணா காண்ட போற வேணா நீ மட்டும் என்ன போறமா மாப்பிள்ள அப்படியே கிடையாதுங்க ஏற்கனவே எனக்கு புள்ள இருக்கு பத்தாதிங்க என்ன சொல்லிட்டானா சந்தோஷமா இருக்கிறோம்னா வரும்போது பூ வாங்கிட்டு வரும்போது நாங்க சேர்த்து வாங்குவாங்க கரெக்டா சொல்லிட்டீங்க வந்துடக்கூடாது ஆமா. குழந்தைக்கு இடைவெளியை வர வேண்டியது இருக்காங்க உள்ளத்தை நாங்க பயன்படுத்துறோம் கண்டத்தை நாங்க பயன்படுத்த சொல்லியிருக்காங்க ஆமா நீ ஏன் கண்டத்தை பயன்படுத்த மாட்டியா நான் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். நான் தான் உனக்கு சொன்னேன். நீ எனக்கு சொல்ற. நாங்க அப்படிதான் சொல்லுவோம் ஆமா. ஆனா அதுக்கு எல்லாம் பிரச்சனைகள் வருதுல்ல ஆமா. பிரச்சனை தொட்டெல்லாம் வருதுல்ல ஆமா. இதுக்கு தொட்டிலிருந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கு எந்த சூழ்நிலைனாலும் உனக்கு மறைமுகமா தாக்கும் ஆமா. மறைமுகமா வரும் ஆமா. அதேதான் வந்து உங்களுக்கும் ஆமா. நாம தான் பாதுகாப்பா இருக்கணும் அதுக்கு அதுக்கு எல்லா கடையிலும் விக்குதுங்க காண்டா. ஐயா எல்லா கடையிலும் பயன்படுத்தா. எல்லா கடையிலும் விக்குதுங்க காண்டா. ஐயா எல்லா கடையிலும் பயன்படுத்தா. இந்த சொன்ன தகவல்ல நான் கூட நினைச்சேன் கரண்ட்னாங்க மாமான்னாங்க அங்கிள்னு சொல்லி சொன்னாங்க ஒரு புரிதல் வர இருந்துச்சு. ஆனா இந்த நாடகத்தை பார்த்த பிறகுதான் என்ன தெரியுதுன்னா இந்த கரண்ட்டுக்கு என்ன சொன்னாருன்னா காண்டை பயன்படுத்துறதுனால இந்த பால்வினை நோயை தடுக்கலாம் அப்படிங்கிறத எளிமையா புரியுதுன்னு சொன்னாரு. இந்த கோட்டை வந்தாருல்ல கோட்டை வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தா காண்டை பயன்படுத்துறதுனால எச்சரிக்கை நோயை முழுமையாக தடுத்துடலாம், பாதுகாப்பா இருந்துடலாம், காண்டை பயன்படுத்தலாம். அப்புறம் யார் வந்தாரு செல்லமா அங்கோன்னு கூப்பிட்டு மாமா. அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா காண்டை பயன்படுத்துறதால ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடைவெளி எடுத்துக்கலாம் இந்த காண்டை பயன்படுத்துறதால அப்படின்னு நல்ல தகவல் சொல்லியிருக்கிறாரு. சரிம்மா எல்லா மக்களும் ஆர்வமா உட்கார்ந்து கேட்டாங்க. பால்வினை நோயை தடுக்கலாம், பிரச்சனையை தடுக்கலாம், ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு இடையில வேணும். ஆனா பால்வினை நோய்னா என்ன? நான் கேட்கறேன். அப்பா பால்வினை இருக்கிறது அஞ்சல் பெண்கள் எல்லாருமே வரக்கூடிய நோய். ஆனால் உங்க பிறப்பு உறுப்புகளை சுத்தமா வச்சுக்கிறதா பால்வினை நோய்கள் வாய்ப்பு இருக்கு. சரி, எப்படி ஆட்களுக்கான அறிகுறி சொல்லுங்க. அறிகுறியா? ஆமா. அப்ப பிறப்புல புண்ணு வைக்கும், புண்ணு இருக்கும், நெறிக்கட்டும், சீல் சீலா வடியும். அது மட்டும் இல்லாம சில நிறைய கொப்பளங்கள்லாம் வரும். ஆமா, இது ஆண்களுக்கான அறிகுறி. நான் பெண்களுக்கான அறிகுறி சொல்லுமா? அது நீதான் சொல்லணும். அதெல்லாம் சொல்லட்டுமா? சொல்லுமா. பிறப்புறுப்புல புண்ணு இருக்கும், துர்நாற்றக்கூடிய வெள்ளைப்படல் இருக்கும், நெறிக்கட்டிக்கும், அடி வயிற்று வலி, கடுங்க வலியா இருக்கும். இதுதான் பெண்களுக்கான அறிகுறி. ஆமா. ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நீங்க ஆண்களுக்கு சொல்லிட்டீங்க, சரி, நான் பெண்களுக்கு சொல்லிட்டேன். சரிம்மா. சரி, இதெல்லாம் மக்கள் வீட்டுல போய் படுத்துங்களாமா? அப்படிலாம் செய்யக்கூடாது. அப்புறம் இந்த அறிகுறியோட இது யாரா இருந்தாங்கன்னா இருந்தா பயப்புருந்து வெட்டப்படவோ கூச்சப்படவோ இருக்கக்கூடாது. கண்டிப்பா உடனடியாக மருத்துவ நாளும் மருத்துவத்துக்கு கூட காசு பணம் கேட்பாங்கல்ல, அதுக்காக தான் அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க, எப்படி அரசு மருத்துவமனையிலையும் தலைமை மருத்துவமனையிலையும் கண்டிப்பா சுகாதார மையம், என்ன மையம்,
அக்கம் பக்கத்துலலாம் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. சரி. இதெல்லாம் எப்படி போய் சொல்றது? என்னைய விடுங்க. இன்னும் வயசு பிள்ளைங்களா இருக்குல்ல, ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டேங்குது. ஒரு கை வலி இருந்தா கூட அம்மா தாய்மார்களை சொல்ல மாட்டேங்குது. இதே சங்கடமா விட்டுட்டு என்னைய அவருக்கு. நல்லா கேள்வி கேட்டேன். இந்த பாலியலை நம்ம அலட்சியப்படுத்துறோம்னா சரி. இதன் மூலமா குணம் வச்சுக்கும் போது சரி. பாலியலை இருக்கிறவங்களுடைய குணம் வச்சுக்கும் போது கண்டிப்பா. உடலில் இருக்கும்போது அந்த ஹெச்ஐவி தொற்றா வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்னடி இப்படி பயன்படுத்துற? ஆமாமா. சரி. பாலியலை இருக்கிறவங்களுக்கு ஹெச்ஐவி தொற்று வருமானா வராது. அலட்சியப்படுத்தக்கூடாது. சரி. காரணம் என்னன்னா ஆமா. பாலியல் வெளியில இருக்கிற கிருமிகள் என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? ஹெச்ஐவி தொற்றை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகளை உண்டாக்கி கண்டிப்பா. அதுக்கு காரணம் சரி. தன்னம்பிக்கை குறைஞ்சு போய் ஆமா. ரத்த சோதனை என்ன பண்ற ரத்தத்துல இருக்க எதிர்ப்பு குறைஞ்சு போய் பல வியாதிகள் வரும்ல. சரி. இதனால ஹெச்ஐவி தொற்று வரும். ஓ, அப்ப ஆரம்பத்திலே பார்த்துட்டா குணப்படுத்திடலாம். ஆமா. அந்த நல்லெண்ணெய் உண்டா நெக்ஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சரி. வரதுதான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பாலியல் இருக்கிறவங்க வரும்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. ஆனா ஒண்ணு எனக்கு இன்னொரு சந்தேகம். என்ன சொல்லி இந்த HIV எத்தனை வழியில வருது? அன்னை நாலு கேட்டால கேள்வி கேட்டேன். ஆ. முதல்ல பாலியல் சொல்லணும்ல. ஆமா. இதுக்கு மருந்து இருக்கு. இதுக்கு அங்க உங்க அக்கா தங்கச்சிலாம் போய் சொல்லுங்க. ஆமா. பாலியல் நோய்க்கு மருந்து இருக்கு, குணப்படுத்திடலாம். இருக்கு. ஆனா ஹெச்ஐவி தொற்று வந்துருச்சுன்னா சரி. கொடுக்கிற மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட முடியும். ஆமா. முழுசா குணப்படுத்த முடியாது. முடியாது. உங்க சாவை தள்ளி போடலாம். வாழ்நாள நீடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். சரி, அந்த HIV எத்தனை வழியில வருதுன்னு நல்ல சொல்லுங்க. கேள்வி கேட்டேன். ஆமா. ஹெச்ஐவி முதல்ல என்ன நான் சொல்லிக்கிறேன். ஆமா. ஹியூமன் இம்யூனோ வைரஸ் சொல்றோம்ல. ஆமா. ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். கண்டிப்பா. இந்த ஆட்கொல்லி வைரஸ் ஆமா. நாலு வழியில வருது. நான்கு வழி. ஆமா. நான் சொல்லுங்களா? என்னன்னு? கிழக்கு வழி, தெற்கு வழி, வடக்கு வழி, மேற்கு வழி. காடு வழி, தோடு வழி, பாமா. அப்புறம் அந்த வழி இல்ல. அப்புறம்? நான் சொல்ற நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆ. நாலு வழியில முதல் வழி என்ன தெரியுமா? என்ன வழி? பரிசோதிக்கப்படாத ரத்தம். அது என்ன பரிசோதிக்கப்படாதது? அப்படின்னா என்னன்னு? நல்ல கேள்வி கேட்டமா. ஆ. ஒரு விபத்து ஏற்படுது. ஆமா. இது இன்னும் உடம்பு முடியல. முடியல. ரத்தம் தேவைப்படுது. தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? ரத்த வங்கியில இருந்து எடுத்துக்குவோம். நாங்க நேரா சீக்கிரம் சீக்கிரம் ரத்தத்தை ஏத்திக்குவோம். அப்படி இல்லை யாராவது மூலியமா நம்ம வாங்கிக்குவோம். வாங்கிக்குவோம். அவங்களோட ரத்தத்தை வாங்கும்போது கண்டிப்பா. அந்த ரத்தத்துல என்னென்ன கிருமிகள் இருக்கு இருக்கு. அது நமக்கு போடக்கூடிய ரத்தம் தானாலும் செக் பண்ண வாங்கணும்னா சரி. நமக்கு பிரச்சனை வரும். வராது. காரணம் சரி. அதுல ஹெச்ஐவிக்கு உண்டாக்கக்கூடிய ஹெச்ஐவி தொற்று இருந்துச்சுன்னா ஆமா. யாருக்கு போடுறோமோ அவங்களுக்கு ஹெச்ஐவி தொற்று வரும். வர வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. ஆமா. இரண்டாவது வழி. வந்துடும். வந்துருமா? ஹெச்ஐவி தொற்று இருக்கிற ஒருத்தவங்க ரத்தத்தை வாங்கி போது ஹெச்ஐவி தொற்று கண்டிப்பா வந்துடும். வந்துரும். ஆமா. அது ரெண்டாவது வழி. ரெண்டாவது வந்து பாதுகாப்பற்ற உடலுறவு. பாதுகாப்பட்ட உடலுறவா? ஆமா. அண்ணே, நீங்க முன்னாடி பாதுகாப்பட்ட இதுக்கப்புறம் நாங்க 10 பேரை கொண்டு வந்து கூட்டமா வச்சுக்க முடியும். அதை சொல்லல. ஆ. இப்ப சொன்னாங்க பத்தியா ஒரு நாடகத்துல என்னது? பாதுகாப்பா வாழணும்னு. ஆமா. மனுஷனுக்கு எப்படி வேலை முக்கியமா வாழ்க்கையில கண்டிப்பா. வீட்டை எப்படி பாதுகாக்கிறோமோ சரி. அதே மாதிரி எந்த வியாதி வராம இருக்கிறதுக்கு அதனால அரசு மருத்துவமனையிலையும் சரி. தனியார் கடையிலும் கிடைக்குதுன்னு சொன்னாங்கல்ல. ஆமா. காண்டம். காண்டம். அந்த காண்டம் சொல்ற பேரை நிலத்தை பயன்படுத்தணும். ஆணுரை. ஆணுரை பயன்படுத்தும் போது சரி. பாதுகாப்பான உறவு மூலியமா கண்டிப்பா. ஹெச்ஐவி தொற்று வராம தடுத்துடலாம். இதுதான் இரண்டாவது வழி. ரெண்டாவது வழி. சரி, மூணாவது வழி ஆ. சுத்திகரிக்கப்படாத ஊசி. என்ன சொன்னீங்க? சுத்திகரிக்கப்படாத ஊசி. இல்ல நியாயமா? என்ன? காய்ச்சல், தலைவலி, இல்ல குழந்தைக்கு ஒரு முடியலன்னா ஹாஸ்பிட்டல் போனா ஊசி தான் போறாங்க. நீங்க சுத்திகரிக்கப்படாத ஊசினா நாங்க எங்க தான் போறது? ஏம்மா, முன்னெல்லாம் ஒரு ஆஸ்பத்திரி போனா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? ஒரு ஊசியை எடுத்து எடுத்து. வெந்நீர்ல போய் சறுக்கு சறுக்குன்னு நினைச்சு நினைச்சு. அதுக்கப்புறம் மருந்து எடுத்து போடுவாங்க. ஆமா. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஆ. ஒவ்வொரு தனி மருந்துக்கும் ஒரு ஊசி சிரிஞ்ச கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா. அரசு ஆஸ்பத்திரியில இருக்கு. அதனால பயப்பட வேண்டியதில்லை. ஆமா. ஆனா வேற வகையில வரும். அது என்ன வேற வகை? வேற வகையில என்ன தெரியுமா? ஒரு இளைஞர்கள் 4 பேர் ஒண்ணா சேரலாம். காசு பணம் அதிகமா காசு இருந்துச்சுன்னா என்ன பண்றாங்க? ஓட்டு ஆட்டு வாங்கி அடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் காசு இருக்கிறவங்க என்ன பண்றான்? கஞ்சா போதை பிரியலாம். மெத்த படிச்ச வெஞ்சாங்க கூட்டங்களை சேர்த்துக்கிட்டு பெரும் பணக்காரங்களாம் போதை ஊசி சொல்றது பெத்தட்டி அதிகம் போதை ஊசியை போட்டுறாங்க. போன ஊசி. ஆமா. இந்த போதை ஊசியை ஒருத்தருக்கு பயன்படுத்த 5 பேருக்கு மேல பயன்படுத்தும் போது ஒருத்தருக்கு 2 பேருக்கு மேல பயன்படுத்தும் போது கண்டிப்பா. அதுக்குள்ள யாராவது ஒருத்தருக்கு ஹெச்ஐவி தொற்று இருந்தாலும் இருந்தா அதன் கூட அவனால ஹெச்ஐவி தொற்று பரவும். என்னன்னு அப்படியானே? ஆமா. சரி, நான்காவது வழி. அதனால தான் என்ன சொல்றோம்? நீங்க ஆஸ்பத்திரிக்கு போகும்போது கண்டிப்பா. சுத்திகரிக்கப்பட்ட ஊசியா ஊசியா? இது எனக்கு மட்டும்தான் போடுறீங்களான்னு கேட்க. கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, சவர கடைக்கு போறோம்னா சேவிங் பண்றதுக்கு சரி. புது புது பிள்ளைங்களுக்கு வாங்கி போடணும்னு சொல்லி கேட்கணும். கேட்கணும். ஆமா. சரி. 4வது வழியில ஒண்ணு இருக்கு. அது என்ன நான்காவது வழி? கருவுற்ற தாய்க்கு ஹெச்ஐவி தொற்று இருந்துச்சுன்னா சரி. அது குழந்தைக்கும் பரவும். கருவுற்ற தாய்க்கு இருக்குன்னு எப்படி தெரியும்? நல்ல கேள்வி கேட்டேன். ஆமா. கருவுற்ற தாய்க்கு அதுக்காக தான் என்ன சொல்றாங்க? என்ன
எச்சரி தொட்டு இருந்துச்சுன்னா ஆமா. அந்த குழந்தைக்கு வராம இயற்கையாவே பாதுகாத்து கொடுத்துருப்பா. அது எப்படிங்க? நல்லா கேள்வி கேட்டேன். அதுக்கு தான் சரி. என்னது நெவரோபியன். நெவரோபியன். அந்த குழந்தைக்கு சொட்டு மருந்து. சொட்டு மருந்து. நெவரோபியன் என்ற சொட்டு மருந்து. ஆமா. ஆமாண்ணே. கருவுற்ற தாயில என்ன பண்றது எச்சரி தொட்டு கருவுற்றவங்க கண்டுபிடிச்சாச்சுன்னா சரி. உன்னோட குழந்தைக்கு வராம பாதுகாக்கிறதுக்காக ஆமாண்ணே. நெவரோபியன் சொட்டு மருந்து மூலியமா கொடுத்துட்டு கொடுக்குறோம். அந்த குழந்தைய எச்சரி தொட்டு எது பாதுகாப்பா வாழலாம். அப்படியாண்ணே? ஆனா இந்த விஷயங்கள் சொல்றாங்க. எனக்கு இன்னொரு சந்தேகம். என்ன சந்தேகம்? சந்தேகம் கேட்கக்கூடாதா? சொல்லி சாமி. அவங்களுக்கு வேற நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். கேளு. கேட்பேன். ஆ. இந்த பால்வினை நோய்க்கு சுகமான நீங்க ஆஹா. அப்ப ஹெச்சரிக்கை என்ன இருக்கு? நல்லா கேள்வி கேட்டேன். ஆ. எச்சரிக்கைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆட்கொள்ளின்னு சொல்லல. ஆமா. அது எப்படி தெரியுமா வரும்? எப்படி? ஒரு நோயோட வராது. வராது. எச்சரி தொற்று வந்துச்சுனாவே ஆமா. உடம்புக்குள்ள எதிர்ப்பு சக்தி ஒண்ணு இருக்குல்ல, வெள்ளை எடுக்க. இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிச்சு கண்டிப்பா. ரத்த அணுக்களை குறைக்க ஆரம்பிச்சு ஆமா. நேரா உடம்புல போய் உட்காந்துக்கிட்டு ஆமா. டிபி முதல்ல வரும். டியூபர்குலோசிஸ் சொல்லணும்னா டிபி காசு போய் ஆமா. அது முதல்ல வரும். வரும். அதுக்கு பிறகு சிறுநீரக பிரச்சனைகள் வரும். சரி. பிரஷர் அதிகமாகும். ஆமா. உடம்புல கொப்பளம் அது வெட்டு வர ஆரம்பிச்சு ஆ. புறநோய்கள் சொல்றோம்ல, ஆமா. சீசன் ஏதாவது நோய் பிறந்தா அது எதிர்ப்பு இல்லாம கண்டிப்பா. உடம்பு அப்படியே ஏறிக்கும். ஏறிக்கும். இதுக்காக தான் என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? இதுக்கு எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி ஆ. ஏஆர்டி கூட்டு சிகிச்சை. ஏஆர்டி கூட்டு மருந்து. ஆமா. இந்த கூட்டு சிகிச்சை மூலமா மருந்து எடுக்கும்போது எடுக்கும்போது எச்ஐவி தொற்று என்ன பண்ணலாம்? கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் சொன்னல, என்னண்ணே? எப்படி எங்க போகணும் ஆமா. இந்த மருந்தெல்லாம் தனியார் ஆஸ்பத்திரியில கிடைக்காது. அப்புறம் நல்லா கேள்வி கேட்பதுதான் விவரம் சொல்றேன். எங்கள் அன்பார்ந்தவர்களே, சரி. எச்சரிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க வருத்தப்படாதீங்க, ஆமா. பயப்படாதீங்க, தன்னம்பிக்கையோட இருங்க. சரி. தன்னம்பிக்கையோட இருக்கிறதுக்காக அந்த விஷயத்தை கண்டிப்பா. சொல்றேன். அந்த நம்பிக்கைக்குரிய மையம் தான், நம்பிக்கை அளிக்கக்கூடிய மையம் தான் நம்பிக்கை மையம். நம்பிக்கை மையம். ஆமா. நம்பிக்கையா போங்க. ஆ. நம்பிக்கையா வாங்க. நம்பிக்கை வாங்க. கண்டிப்பா. நம்பிக்கையோட வாழுங்க சொல்லிட்டு மருந்து வாங்க சொல்றேன். பால்வினை நோய்க்கு சுகமான உணவு போகணும். எச்சரிக்கைக்கு நம்பிக்கை பயம் போகணும்னு கேட்டுக்கிட்டு அருமையான ஒரு ஒயிலாட்டம். வெளியே போட்டோம்னா கைத்தட்டி அப்படிங்கிறோம். கைத்தட்டி இந்த நாடகத்தினுடைய பல்வேறு தகவல்கள் நம்ம சொன்னோம். இங்க வந்திருக்க பொதுமக்கள், அதாவது வந்து இது கவுன்சிலர்கள், துறை சார்ந்த அலுவலர்கள் எல்லாருக்கும் டீட்டெயிலா தெரியும். புதுசா பார்க்கக்கூடிய இந்த கிராம மக்கள் வந்து இதுல இருந்த தகவலை ஒரு 100 பேருக்கு சொல்லணும்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் முழுமையா புரிஞ்சுக்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த திருப்தியில இருக்கிறோம். தொடர்ந்து தகவல் தான் நீங்க போயிட்டு உங்க கிராம பகுதியில் சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். சரி, ஒயிலாட்டத்துக்கு பிறகு ஒரு காவல். ரைட். தன்னன் ஹரிதம் தன்னையாவே தன்னன் ஹரிதம் தன்னையாவே தன்னன் ஹரிதம் தன்னையாவே தன்னன் ஹரிதம் எங்க நிகழ்ச்சி நாங்க தொடர்ந்து பண்றோம். இருந்தாலும் அதுக்கு ஒரே விஷயம் சொல்றோம், மருந்துகள் எடுக்கும் போது இடையில நிறுத்தக்கூடாது.
மருந்து எடுக்கிறது முக்கியம் இல்ல. ஒரு மருந்து காலையில 9 மணிக்கு எடுத்தா தினமும் காலையில 9 மணி எடுக்கணும். ஆமா. நேரம் தவிர இந்த மருந்தை எடுத்துக்கும் போது ஆமா. அந்த மருந்து வேலை செய்யாது. அது அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு போயிடும். முதல்ல இருந்தாங்க வந்துடும். என்ன ஆகுதுன்னா நம்ம மாவட்டத்தில் இருக்காங்க மருத்துவம் எடுத்தாரு. ஆமா. நிலை மாறிடுச்சுன்னா எச்சரிக்கையோட நிலை மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நம்ம மாவட்டத்தில் இருக்க மருந்து இருக்காது. செங்கல்பட்டு, வயநாடு, மதுரை